ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோன்னே என்ன போடுறோம்னா நெய் போடுறோம். நெய்யை வந்து ஒரு ஸ்பூனு நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுமா போட்டாச்சு. நெய் வந்து கரையணும். கரைஞ்ச பிறகு சரி நெய் ஊற்றி நெய் சூடு வந்தோடனே 2 பட்டை 3 கிராம்பு 2 பிரியாணி இலை அன்னாசி பூ 1. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிப்போம். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகணும். அது பொரிஞ்ச உடனே ஸோ அடுத்து வெங்காயம் போட வேண்டியதான். வெங்காயம் போட்ட உடனே பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா போட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த தக்காளி அப்படியே அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். ஸோ நல்லா வதக்கிட்டு அது நல்லா வெங்காயமும் இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கணும். ஒரு பேஸ்ட் மாரி வந்த உடனே ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு. ஸோ போட்ட உடனே வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வதக்கிக்கணும். ஸோ நல்லா நம்ம எல்லா காய்கறியும் போட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கேரட்டு, அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு போட்டோடனே அடுத்த பீன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளற வேண்டியதான். ஸோ நல்லா கிளறி முடித்த உடனே மின்மேக்கரை 5 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சதை எடுத்து இப்போ நம்ம இதில் போடுவோம். ஸோ போட்ட உடனே அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ண எல்லாமே ஒன்றாகணும். ஸோ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம எல்லா பவுட்ரி போட வேண்டியதான் பிரியாணிக்காவது. ஸோ 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அடுத்த 3 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அடுத்த தேவையான அளவு வந்து காரத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த காய்கறியோட மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா கிண்டி விட்டுற வேண்டியதான். ஸோ கிண்டி முடித்த உடனே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி புதினா இலை. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாரி வந்து ஒரு கிளறிப்போம். ஸோ கிளறின பிறகு ஒரு 2 நிமிஷம் வந்து இது கொதிக்கிட்டோம் நல்லா. அடுத்த 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அரிசி போட வேண்டியதான். ஸோ நான் வந்து அரிசி வந்து பாஸ்மதி அரிசிலாம் போடல, வீட்டோட அரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அரிசிலாம் போட்டு நல்லா அரிசி தண்ணி எல்லாம் ஒன்றா வர மாதிரி கிளறிட்டு இது வந்து ஒரு 3 விசில் நல்லா வரட்டும். ஸோ பிரியாணி வந்து 4 விசில் வந்துடுச்சு. நான் 3ன்னு சொல்லியிருந்தேன், பட் 4 விசிலே விட்டு தான் எடுத்திருக்கேன். அப்படியே அந்த கலரை பாருங்களா. இப்போ அப்படியே உடச்சி விட்றேன் பாருங்கள். அப்படியே ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே பொறுமையாக உடைப்போம். அப்படியே ஆவி பறக்க ஆஹா பிரியாணி வேறு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இருங்க, இதை நான் சாப்பிட்றதுக்கு என்னென்ன தொட்டுக்கெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்களா. எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழைக்கு இதமாக இந்த சூடான பிரியாணி சாப்பிட்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ 2 முட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயத்தில் வந்து ஏன் தயிர் ஊற்றலன்னு பார்க்காதீங்க. வெங்காயம் வந்து தயிர் ஊற்றினா எனக்கு பிடிக்க. ஸோ அதனால் நான் வெறும் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.